உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நீங்க இந்த நந்தன் திரைப்படம் பாத்திருக்கீங்களா? எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு திரைப்படம். சோ அந்த நந்தன் திரைப்படத்துல கிளைமாக்ஸ்ல ஒரு காட்சி வரும். அந்த பண்ணையார் இருப்பாரு, ஊர் பண்ணையாரு, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். அவரை பாக்குறப்ப எனக்கு திமுக தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சோ அந்த பண்ணையார் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமாரை பார்த்து சொல்லுவாரு, என்னடா என்ன எங்க கிட்டயே அரசியல் பண்றீங்களா அந்த மாதிரி கேட்பாரு. கேட்டனே சசிகுமார் சொல்லுவாரு, ஆமா இத்தனை வருஷமா நீங்க அரசியல் பண்ணீங்களே, இனிமேல் நாங்க அரசியல் பண்றோம். சோ இந்த வார்த்தையை சசிகுமார் சொன்னோடனே அப்படியே உள்ளபடியே கூஸ் பம்ப்ஸா இருக்கும். சோ அந்த அளவுக்கு அந்த காட்சி மிக அருமையா வந்திருக்கும். இதை எதற்காக பதிவு பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரிதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் செய்து கொண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு அனைத்து மக்களுமே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நான் பேசுறதான் பெரியாரியம், நான் பேசுறதா அரசியல், நான் பேசுறதா கருத்தியல், எங்களை தவிர வேற எவனுமே யோக்கியம் கிடையாது, நாங்க மட்டும்தான் சமூக நீதி, நாங்க மட்டும்தான் சமத்துவம், நாங்க மட்டும்தான் பிஜேபி எதிர்க்க மாதிரி காட்டிக்கிறோம். இந்த மாதிரி திமுக பண்ணுகின்ற அரசியலை நீ மட்டும் அரசியல் பண்ண மாட்ட, நாங்களும் அரசியல் பண்ணுவோம் பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளுமே திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக திமுக உருவாக்குற நரேட்டிவ் இருக்கு தெரியுமா? நரேட்டிவ்கள், நான் ஒரு நரேட்டிவ் உருவாக்குவேன், ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குவேன், இதை சுத்தி மட்டும்தான் உன்னுடைய விவாதங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிலைய திமுக உருவாக்கும். அந்த நிலையை இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே அடித்து உடைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதிரிதான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அண்ணன் திருமாவர்கள் சம்பந்தமாக ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சட்டமன்றத்துக்குள்ள தமிழக வெற்றி கழகம் நல்லாவே குஜிலி மஸ்து பண்றாங்க. சோ திமுகவை தாவேகா செய்த குஜிலி மஸ்துகள்ல உங்களுக்கு பிடித்த குஜிலி மஸ்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, அதாவது நந்தன் திரைப்படத்துல வருகின்ற கிளைமாக்ஸ் காட்சிகளுக்கு ஏற்றவாறு இன்னைக்கு மற்ற கட்சிகள் என்ன விதமான அரசியல் செஞ்சுக்கிருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணிடுவோம். ஒண்ணு கிடையாது மக்களே. அதாவது என்னன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள், காட்டுமன்னார்குடி எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள், அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இந்த மாதிரி எம்எல்ஏக்களுக்கு ஒரு வாகன வசதிகள் வேணும். ஏன்னா அவங்களுடைய தொகுதிக்குள்ள போய் மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட உரையாடணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும். சோ இதனால எங்களுக்கு ஒரு வாகன வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும். சோ இந்த மாதிரி அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். சோ இவருடைய கோரிக்கை என்பது வெறும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கான கோரிக்கை மட்டும் கிடையாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற பல எம்எல்ஏக்கள் முதல் தலைமுறை எம்எல்ஏக்கள், முதல் தலைமுறை அமைச்சர்கள். நீங்க ஆண்ட கட்சிகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டாண்டு காலத்துக்குமே அவங்க மட்டும்தான் எம்எல்ஏக்களா இருப்பாங்க. பல நபர்கள் அவங்க மட்டும்தான் அமைச்சர்களா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற பல நபர்கள் முதல் தலைமுறை எம்எல்ஏக்கள், முதல் தலைமுறை அமைச்சர்கள். ஒரு புது வகையான ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப முதல் தலைமுறையாக இருக்கின்ற அந்த அமைச்சர்களுக்கு, முதல் தலைமுறைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த எம்எல்ஏக்களுக்கு வாகனங்கள் இருப்பது என்பது அரிதான ஒன்றுதான். ஏங்க அவங்க ஆட்டோல போய் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, பிரச்சாரம் பண்ண காட்சிகள்லாம் பார்த்திருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரங்கள், அதிமுகவுடைய பிரச்சாரங்கள், இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பல வேட்பாளர்கள் வெறும் ஆட்டோல போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, நடந்து போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாகனமே கிடையாது. சோ அந்த மாதிரி எளிய பின்புலத்துல பல எம்எல்ஏக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இன்னைக்கு அமைச்சர்களா மாறி இருக்கிறாங்க, எம்எல்ஏக்களா மாறி இருக்கிறாங்க. சோ முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கின்றார்கள். சோ அது போன்று இருக்கின்ற எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு, தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு அவர்களுக்கு வாகன வசதிகள் வேண்டும் என்ற காரணத்துக்காக விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கோரிக்கை முன்னாடி வச்சாங்க. இந்த மாதிரி வாகனம் வேணும்னு சொல்லி. சோ விசிகாவுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, வாகன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பராமரிப்பு செலவு அந்த மாதிரி இந்த மாதிரி பல்வேறு வகையான செலவு கொடுத்திருக்கிறாங்க. சோ இத திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிதி நெருக்கடி காரணமாக எதற்காக நீங்க அந்த மாதிரிலாம் ஒதுக்கீடு செய்யறீங்க, நீங்க அரசியல் ஆக்குறாங்களாமா, இது அரசியல் ஆக்குறாங்களாமா. இவங்களுக்கு இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு இந்த வாகன வசதிகள் தாவேக அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சி கோரிக்கை வைத்து அது நிறைவேறி இருக்குல்ல,
அப்ப தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில, குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்கள் மத்தியில, விளிம்பு நிலை மக்கள் மத்தியில விசிகாவுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுகின்றது. விசிகாவுடைய ஒவ்வொரு குரல்களுக்கும் இங்க தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள செவிகள் சாய்க்கப்படுகின்றது. இந்த மாதிரி ஒரு அரசியல் பேட்டர்ன் உருவாகும் தெரியுமா? அப்ப தாவேக அரசாங்கம் தலித் மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி, தலித் மக்கள் சார்பாக இருக்கின்ற இங்க இருக்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எம்எல்ஏக்கள் முன்வைக்கின்ற கோரிக்கையை அவங்க உடனடியே நிறைவேற்றி தராங்க. அப்ப இந்த மாதிரி பிம்பங்கள் மக்கள் மத்தியில எழும்பும் இல்லையா? இதுதான் திமுகவுக்கு பிடிக்கல. அப்ப என்னன்னா ஒரு நரேட்டிவ் உருவாக்குறாங்களாமா. நரேட்டிவ் உருவாக்கி இந்த மாதிரி வாகனங்கள்லாம் இப்பெல்லாம் தேவையாப்பா இந்த மாதிரி எம்எல்ஏக்களுக்கு, இந்த மாதிரி நரேட்டிவ் உருவாக்குனாங்க, அரசியலை உருவாக்குனாங்க. ஆனா இத்தனை வருஷமா நீ அரசியல் பண்றேல, இந்த அரசியல் நாங்க பண்றோம், காரு வேணும், ஆமா போ, அது நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி மக்கள் மத்தியில தாவேக அரசாங்கத்திற்கு ஆதரவான நரேட்டிவ இங்க இருக்க சமூக வலைத்தளவாசிகள் மக்கள் முதற்கொண்டு உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப திமுக முன்னெடுக்கின்ற அந்த அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியலை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தனை வருஷமா நீங்க உருவாக்குற கருத்து உருவாக்கங்களுக்கு தான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே உட்காந்து டிபேட்டுகள் நடத்தி இருப்பாங்க. ஆனா நீ உருவாக்குற கருத்துக்களை நான் சப்பையாக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சப்பையாக்கி இருக்கிறாங்க. அவங்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக தான் அண்ணன் திருமாவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி எதிர்கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. இவங்க நாங்க வச்ச கோரிக்கைங்க, எங்க எம்எல்ஏ வச்ச கோரிக்கை, இது எப்படி நான் வரவேற்காம இருக்க முடியும்? நல்ல விஷயம் தான், கார் இல்லாதவங்களுக்கு கார் கிடைக்கட்டும், அவங்களுக்கு வேணாம்னா போயிட்டு போறாங்கன்ற மாதிரி சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. நந்தன் திரைப்படத்துல வர்ற மாதிரி திமுக உருவாக்குகின்ற நரேட்டிவ் அரசியல்கள் இனிமேல் மக்கள் மத்தியில ஒருபோதும் எடுபடவே எடுபடாது. இப்ப எனக்கு இதுல என்ன கேள்வி அப்படின்னா, பாலிசி மேக்கிங் தானே, இது வரைக்கும் நடைமுறையில இல்ல அப்படின்னா நடைமுறை புதிதாக உருவாக்கப்படட்டுமே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்எல்ஏக்களுக்கு வாகனங்கள் இல்லாம இருந்துச்சு. இனி வரும் காலங்கள்ல எம்எல்ஏக்கள் வாகனங்கள் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு அரசியல் பேட்டம் உருவாகட்டுமே. உருவாயிட்டு போதே, அதுல உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? நீ திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற 59 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 59 எம்எல்ஏக்களுமே எளிய பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள் கிடையாது. திமுக வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த வேட்பாளர் எவ்வளவு பின்புலத்தை கொண்டவர், எவ்வளவு பண பின்புலத்தை கொண்டவர், எந்த சாதியின் பின்புலத்தில் இருக்கின்ற நபர், அவருக்கு பின்னாடி எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, இது போன்று பல வகையான தரவுகளை தேர்ந்தெடுத்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் அவரை வேட்பாளராகவே நிப்பாட்டுவாங்க. அப்ப 59 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 59 எம்எல்ஏக்களுமே திமுகவுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே பணபலம் படைத்தவர்கள். அப்ப உங்களுக்கு யாரு வேணாம்னா நீங்க போங்க. எதுக்கு மத்த கட்சிகள் வேணாம்னு சொல்லணும்? அதான் சொல்றேன், உங்களுடைய அரசியலுக்கு இங்க ஆட்படுகின்ற நபர்கள் யாரும் கிடையாது. அவங்க அரசியலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக உருவாக்கின்ற அரசியலுக்குள்ள இங்க இருக்கிற மக்கள் யாருமே ஆட்பட மாட்டார்கள். அப்ப நீங்க 59 நபர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கார் வேணாம்னா போய்கிட்டே இருங்க, மத்தவங்களுக்கு கார் கிடைச்சிட்டு போகுது, உங்களுக்கு என்ன சிக்கலு? இதுல சொல்லிக்கிறது, அதாவது நிதி நெருக்கடி இருக்கின்ற காலகட்டத்தில் இது போன்ற கார்கள் தேவையா? அப்ப நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்னா இந்த நிதி நெருக்கடியை கடந்த 5 ஆண்டுகள்ல உருவாக்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை திமுக ஒப்புக்கொள்கின்றதா? அதாவது இப்ப ரொம்ப ஒரு சிம்பிளா டேட்டா சொல்றேன். எதிர்கட்சி தலைவரா வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு தெரியுமா? அவருக்கு என்னென்ன சலுகை இருக்கு தெரியுமா? வழக்கம் போல சம்பளம் இருக்குது, படிக்காசு வந்து இருக்குது. யாருக்கு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சம்பளம், படிக்காசு. அரசு குடியிருப்பு வேற இருக்குது, அரசு குடியிருப்பு, அரசு பங்களா, அலுவலக வசதி வேற இருக்குது. அலுவலக வசதி இன்னைக்கு நீங்க வந்து விசிகாவுடைய எம்எல்ஏ அமைச்சர் திரு வன்னியஸ் அவர்களுடைய ஆபீஸ் போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க அவர் இருப்பாரு, அங்க அவர் உட்கார்ந்து இருப்பாரு, மக்கள்கிட்ட வந்து மனுக்கள் வாங்கியிருப்பாரு. ஆனா எதிர்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் அவருடைய ஆபீஸ்ல இருப்பாரா? இருக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு வந்து அலுவலக வசதி வந்து இருக்குது, இது போக அலுவலகத்துக்கு வந்து பணியாளர்கள் வந்து இருக்கிறாங்க. இது போக வந்து அரசு வாகனம் இருக்கு. எதிர்கட்சி தலைவர்ல அவருக்கு ஒண்ணு வாகனம் இருக்கலாமா? ஏங்க ரெண்டுமே எம்எல்ஏ கேட்டகரி தாங்க, எதிர்கட்சி தலைவரா இருக்கிறனால அவர் வந்து ஒண்ணும் கிடையாது. அவர் எம்எல்ஏ தானே, எம்எல்ஏவா இருக்கிறனால அவங்களுடைய கட்சியுடைய உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவரா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. மற்றபடி அவரு கூட எம்எல்ஏ. அப்ப அவருக்கு மட்டும் எதுக்கு அரசு வாகனம்? அப்ப அவருக்கு அரசு வாகனம் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு இல்லம் இருக்கு இல்லையா, டெல்லியில வந்து தமிழ்நாடு இல்லம் இருக்கும். அந்த இல்லத்துல கன்செஷன் அடிப்படையில வந்து இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் தங்கிக்கலாம். அப்ப இது போன்று பல்வேறு வகையான உரிமைகள் ஒரு எதிர்கட்சி தலைவர், குறிப்பாக ஒரு ஜஸ்ட் ஒரு எம்எல்ஏ, அவருக்கு மட்டும் இருக்கின்ற பொழுது இங்க முதல் தலைமுறை அரசியல்வாதிகளாக, முதல் தலைமுறை எம்எல்ஏக்களாக, முதல் தலைமுறை அமைச்சர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்களுக்கு, அமைச்சர்களுக்கு
அதே மாதிரி இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எம்எல்ஏக்களுக்கு, அமைச்சர்களுக்கு, ஐயுஎம்எல்லுடைய அமைச்சர்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு இந்த வாகன வசதி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏன் கண்ணு ஊத்துது? உங்களுக்கு ஏன் கண்ணு உறுத்துது? அதனாலதான் சொல்றேன். நீங்க சொல்லிலாம் அந்த வாகன வசதியை விஜய் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டார். நீங்க உருவாக்குகின்ற அரசியலுக்குள்ள இங்க இருக்கிற யாரும் மாட்பட மாட்டார்கள். நந்தன் திரைப்படத்துல வர்ற மாதிரிதான், என்னடா அரசியல் பண்றீங்களா? ஆமா அரசியல் பண்றான், ஆமா அரசியல் பண்றான். நீங்க ஒரு கருத்து உருவாக்குவீங்க, வண்டி வசதி வேணாம்னு சொல்லுவீங்க, நாங்க உடனே மண்டையாடிட்டு செருங்கியா ஜமான்னு சொல்லி போயிடும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய அரசியலை, நீங்க உருவாக்குற அரசியலை நாங்க டிபேட் நடத்த மாட்டோம். இனிமேல் நாங்க உருவாக்குற அரசியல் நீங்க பேசுங்க. ஸோ இதுதான் நந்தன் பட பாணி தற்பொழுது தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ரொம்ப பக்காவா போகுது, சூப்பரா போகுது. நிறைய பேர் அரசியல் விழிப்புணர்வுகள் பெற ஆரம்பித்து விட்டார்கள். உள்ளபடியே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த நிலை தொடர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சி அமைப்புடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.